ஐயோ, என்ன ஸ்வேதா இது? உன் கை செவக்காம இப்படி கத்திருக்கு. கண்டிப்பா எனக்கு மட்டும் ஏதோ பண்ணிட்டீங்க. எனக்கு கை செவக்க கூடாதுன்னு சொல்லி எனக்கு பூசின மருதாணில ஏதோ கலந்துட்டீங்க. ஆளாளுக்கு என்ன நக்கல் அடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுல. அது எப்படி ஏன் கை மட்டும் இப்படி ஆகலாம்? கண்டிப்பா நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸ்வேதா, இங்க வா. சித்தி திட்ட போறாங்க, போய் வாங்கிக்கோ போ. அத்தை என்ன எப்பவும் திட்ட மாட்டாங்க, சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. இங்க பாத்தியா முத்து மாமா, நான் தான் இன்னைக்கு மருதாணி போட்டியில ஜெயிச்சேன். சக்க செவன செவந்திருக்கு. என்ன ஸ்வேதா, எதுக்காக ஹால்ல வச்சு சத்தம் போட்டு உன்னையே திறந்தாடுத்திக்கிட்டு இருக்க? அத்தை, என் கைய பாத்தீங்களா? எனக்கு மட்டும் எப்படி அத்தை இவ்ளோ கருப்பாச்சு? இதுல கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு சும்மா உளறிட்டே இருக்க. நீ இருக்கிறது வீட்டுக்குள்ள, உன்னை ஏதோ எதிரி முகாம்ல வச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. எல்லாருக்கும் ஒரே பாத்திரத்தில் தான் மருதாணி கலந்தாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் யார் எதை கொண்டு வந்து கலந்தாங்க? இல்ல, இதுல ஏதோ உள்குத்து நடந்திருக்கு அத்தை. ஒண்ணுமே நடக்கல. உன் மனசு தப்பா இருக்கிறத தான் உன் கை காட்டுது. உண்மையிலேயே முத்தரசி மேல பிரியா இருந்திருந்தா அது கண்டிப்பா செவந்திருக்கும். கண்ணுக்கு எதிர வெண்ணிலா கை எப்படி செவந்திருக்கு பாத்தியா? கண்டிப்பா முத்தரசி மேல அவ அவ்வளவு பாசம் வச்சிருக்கா. அந்த பிரியந்தா அவ கைய அப்படி செவக்க வச்சிருக்க. இந்த பார், நீ மட்டும் எல்லா விஷயத்திலையும் இப்படியே நடந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் கண்டிப்பா முத்தரச திரும்பி கூட பார்க்க முடியாத நிலைமை ஆயிடும். அத முதல்ல புரிஞ்சுக்க. என்னால ஓரளவுக்கு தான் உன்னை காப்பாத்த முடியும். அதுக்கப்புறம் கையில கிடைச்ச நல்ல விஷயத்த கோட்டை விட்டுட்டா என்னால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப கூட இத சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உனக்காக மட்டும்தான் இத சொல்றேன். தயவு செஞ்சு இனிமே சண்டை போடுறத விட்டுட்டு நீ கரெக்டா இருக்கியான்னு யோசி ஸ்வேதா. அதை விட்டுட்டு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு மத்தவங்களை குறை சொல்றத நிறுத்து. விட்டுடு, புரியுதா? அத்தை எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க என்னதான் திட்டவே மாட்டாங்க அப்படின்னு யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சுல வெண்ணிலா. செமத்தியா வாங்கியிருக்காங்க போல இருக்கு. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. ஐயோ, வர வெண்ணிலா. கட்டிக்க போற என்ன விட மாமா மேல உனக்கு அத்தனை பிரியமா? எப்படி உனக்கு மட்டும் இப்படி செவந்தது? என் கை செவக்க கூடாதுன்னு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து மருதாணிய சுரண்டி எடுத்ததே எனக்கு தெரியாதா? நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். உங்களை நினைச்சு பரிதாபப்பட்டு பாவம் ஜெயிக்கட்டும்னு நினைச்சேன். அதனால என் கை செவக்காம இருந்தா கூட பரவாயில்லன்னு விட்டுட்டேன். ஆனா என்ன பண்றது, என் கை நல்லா செவக்கணும்னு விதி இருந்திருக்கு. நீங்க போனதும் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஸ்வேதாக்கா?
இப்படி நீ மருதாணி போட்டு விடுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் தினம் தினம் மருதாணி போட்டு அவங்கள கலைக்க சொல்லுவேன் முத்து மாமா. இப்ப புரிஞ்சுதா என் கை எப்படி செவந்ததுன்னு? ஆனா ஒரு விஷயத்துல நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஸ்வேதாக்கா. நீங்க மருதாணிய சுரண்டி விட்டதுனால தானே மாமா எனக்கு மறுபடியும் மருதாணி வச்சு விட்டாரு. அந்த குடுப்பனை எனக்கு உங்களாலதான் கிடைச்சது. அந்த சந்தோஷத்துல தான் என் கை இப்படி செவந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வேதாக்கா. ஹே உன்னை நான் என்ன பண்ணுவேன்? இனிமே என்ன பண்ணாலும் சரி இதே மாதிரி பண்ணுங்கக்கா. அப்பதான் மாமா வந்து எனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து செய்வாருக்கா. ஹே எனக்கு இனிமே கெடுதலே செய்யுங்க ஸ்வேதாக்கா. ஏய் பாரு பார்த்து 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 ஸ்வேதாக்கா. தண்ணி எடுத்து குடிங்க. கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்திர போகுது. ஸ்வேதா, இன்னும் உங்க கோவம் தீரலையா? நாங்க யாரும் எதையும் கலக்கல. எல்லாருக்கும் போட்ட அதே மருதாணியத்தான் அம்மா உங்களுக்கும் போட்டாங்க. நீங்க என்னடான்னா கோவமாகி கத்துறீங்க. இல்ல என் கை எப்படி கருத்திருக்குன்னு பாத்தீங்களா? என் மாமா மேல எனக்கு இருக்கிற பிரியத்தை என்னால நிரூபிக்க முடியாம போயிடுச்சு. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. சரி விடுங்க, இன்னொரு போட்டி உங்களுக்காக வச்சுக்கலாம். அதுல யாருக்கு எவ்வளவு பெரிய இருக்குன்னு தெரிஞ்சிட போகுது. மறுபடியும் போட்டியா? என்ன போட்டி? முளைப்பாரி போடுவோம். யாரு விதைச்சது அது எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பார்த்து அதை வச்சு அவங்கவுங்க பிரியத்தை தெரிஞ்சுக்கலாமே. ஓகேவா? சரி, எனக்கு ஓகே. அண்ணாமலை சார், முளைப்பாரி போட்டி வைக்கிறதுக்கு ஒரு 10 தொட்டி வேணும். 20 தொட்டியா வாங்கிறேன். அப்புறம் என்ன ஸ்வேதா, அண்ணாமலை சாரே சொல்லிட்டாரு. வாங்க. எப்படி இந்த போட்டியில என் தங்கச்சி வெண்ணிலா தான் ஜெயிக்க போறா. தோத்த கடுப்புல ஸ்வேத்தை ஏதாவது உடைக்க பாப்பா. அதுக்கு மீதி இருக்கிற இந்த 10 தொட்டி யூஸ் பண்ணிக்கிட்டோம். 20 முளைப்பார தொட்டி பார்சல். சொன்ன கேளு. ஏன்டி இப்படி பண்ற? என்னதான் கண்டதையும் போட்டு தேய்ச்சாலும் கையில இருக்க கருப்பு போகாது. சொன்னா கேளு. எனக்கு இது போகணும்டி, அவ்வளவுதான். விடு. சொன்னா கேளுடி. வேண்டாண்டி, போகாதுடி. போகாதா? அப்ப ஆசிட் எடு. ஆசிட் ஊத்தி வச்சா போகும்ல. ஏய் விடு. ஆசிட்டா? சொன்னா கேளு. வாடிங்க. குடி. என்னடி இவ? சொன்னா கேளு. வா. விடு. என்ன ஸ்வேதா? சொன்னா கேளு. வா. உட்காரு. என்ன ஸ்வேதா, பைத்தியக்காரத்தனமா பண்ற? ஆசிட்லாம் ஊத்துனா கையெல்லாம் வெந்து போயிடாதா? வெந்து போகட்டும், போனா போகுது. கைதானே. கேவலம் அந்த வெண்ணிலா கிட்ட தோத்துட்டேன்னு அப்படியே மனசு நொந்து கிடக்கு. எப்படியாவது இந்த கருப்பு என் கையை விட்டு போகணும். இப்ப என்ன, கையில இருக்க கருப்பு அழியணும், அவ்வளவுதானே? ஆமா. இப்படி வில்லங்கமா எதுவும் பண்ணி கைய புண்ணாக்கிக்காத. ஒரு நிமிஷம் உட்காரு. உட்காரு. எரியுதுடி. எரியுதுடி. இரு ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, அக்ஷய் எரியுது. ஏய், எரியுது போட்டு எரியுது கை. இரு ஸ்வேதா, தேங்காய் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. வரேன்.
இவ்வளவு நேரம் கோவத்துல கண்டதை எடுத்து கையில தடவனா எரியாம என்ன ஆகும்? யார் மேல இருக்க கோவத்தை இப்படி உன் கையில காமிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த கருப்பு சரியா போகல பாரு, என் கையிலேயே இருக்கு. இல்லடி பாரு, ஓரளவுக்கு போயிடுச்சு. என் கை எவ்வளவு லேசா செவந்திருக்குன்னு பாத்தியா? ஆனா அந்த வெண்ணிலாவுக்கு ரத்த சிவப்புல செவந்திருக்கு. எனக்கு இத பாக்குறப்போலாம் அவ என்ன ஜெயிச்சுதான் ஞாபகத்துக்கு வருது. இது ஆசிட் ஊத்தி நான் அழிச்சே தீரணும். ஸ்வேதா, ஸ்வேதா, குழந்தை மாதிரி அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? இதுல தோத்துட்டா வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? பின்ன என்ன, எவ்வளவு நாளைக்கு இந்த அசிங்கத்தை தாங்கிக்கிட்டு நானும் நடமாடுறது? இப்போ ஜனனி வீட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க முன்னாடி இந்த கருப்பான கையை வச்சுக்கிட்டு போகவே அசிங்கமா இருக்கு. இதோ பார் ஸ்வேதா, இது உன்னோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. இப்பதான் முளைப்பாரி வச்சு அதை யாரு நல்லா வளர்க்கறாங்களோ அதுல ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்கல்ல. அதுல எப்படியாவது நீ ஜெயிச்சு வெண்ணிலாவ மண்ண கவ்வை. அதுக்கு என்ன செய்யறதுன்னு பாக்கலாம். ஆமால, நான் ஏன் தோத்து போயிட்டேன்னு நினைக்கணும்? அதுல நான் ஜெயிச்சு அந்த வெண்ணிலாவை நான் தோக்கடிச்சு தீரணும். செஞ்சு காட்டுறேன். வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வாங்க, உட்காருங்க. பிஸியா இருக்கீங்களா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல. என்ன விஷயம்? ஏதோ சொல்ல வந்தீங்க போல இருக்கு. எங்க குடும்ப வழக்கப்படி திருமணத்துக்கு முன்னாடி வாழ்க்கப்பட்டு வரப்போற பொண்ணுக்கு நலங்கு செய்யறது வழக்கம். உப்பு தாம்பலம் முடிச்சிட்டு தான் செய்யறதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ குடும்ப ஜோசியர்கிட்ட பேசினதுக்கு ஜனனிய தான் கௌதமுக்கு கல்யாணம் பண்றதுன்னு முடிவாயிடுச்சுன்னா வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அந்த நாள்லயே பண்ணிடுங்கன்னு சொன்னாரு. அதான் அந்த நாள்லயே நலங்கு வச்சுக்கலாமான்னு உங்ககிட்ட கேக்குறதுக்கு வந்தோம். என்ன நீங்க இத வந்து என்கிட்ட கேட்கணுமா? ஜனனி இனிமே உங்க வீட்டு பொண்ணு. நீங்க எடுக்கிற முடிவுல எனக்கு பரிபூர்ண சம்மதம். சரிங்க. முத்தரசு, முத்தரசு, நம்ம ஜனனிக்கு சம்மந்தி வீட்டு முறைப்படி நலங்கு வைக்கிறது விஷயமா பேச வந்திருக்காங்கப்பா. வர்ற வெள்ளிக்கிழமையே அதை வச்சுக்கலாமான்னு கேக்குறாங்க. தாராளமா சித்தி, நீ சொல்ற மாதிரி பண்ணிடலாம் சித்தி. என்னென்ன ஏற்பாடு பண்ணணும் மட்டும் சொல்லு, நான் நம்ம புரோகிதர்கிட்ட சொல்லிடுறேன், அவர் பார்த்துப்பாரு. நாங்களே அவர்கிட்ட என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறோம். நீங்க அவரோட போன் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். சரிங்க, நான் உங்க போனுக்கு ஒரு நம்பர் அனுப்பிச்சு விட்டுறேன். சரிங்களா? வெளியே கொஞ்சம் வேலை நான் முடிச்சு வந்துடுறேன். சித்தி, நான் வரேன் சித்தி. சரிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தியும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? வர வெள்ளிக்கிழமை நடத்த போற நலங்க நம்ம வெண்ணிலா முதல்ல அவ கையால ஆரம்பிச்சு வச்சா நல்லா இருக்கும்னு. வெண்ணிலாவா? ஏன்? நாங்க இங்க வந்ததுல இருந்து பாக்குறோம், வெண்ணிலா ரொம்ப நல்ல மனசுக்காரியா இருக்கா. அவ தொட்டதெல்லாம் தொலைங்குது. அதனால இது ஒரு முக்கியமான சடங்கு. வீட்டுக்கு வரப்போற பொண்ணால எங்க குடும்பம் நல்லா தழைக்கணும். அவளும் எங்க பையனும் ரொம்ப நல்லபடியா எப்பவும் சேர்ந்து வாழணும். எப்பவுமே சந்தோஷத்தை மட்டுமே அவங்க பாக்கணும்ன்றத நினைச்சு மனசார செய்யற சடங்கு. அது மட்டும் இல்லாம வெண்ணிலாவுக்கும் ஜனனிக்கும் நல்ல மன பொருத்தம் இருக்கு. அவங்க 2 பேரும் சொந்தங்கிறதையும் தாண்டி ஏதோ உயிர் தோழிங்க மாதிரி பழகுறாங்க. அதனாலதான் வெண்ணிலா முழு மன நிறைவோட இதை செய்வான்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதனாலதான். புரியுது. அன்னைக்கு ஜனனிக்கும் ஸ்வேதாவுக்கும் சண்டை வந்ததை பார்த்ததுனால நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அதுக்காக இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்வேதா கிடையாது.
அவ மனசுல பட்டத அப்படியே வெளிப்படையா பேசுற ஆளு. அன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன தகராறு வந்துருச்சே ஒழிய ஸ்வேதா அப்படி முரட்டுத்தனமாவோ தப்பாவோ நடந்துக்கிற ஆள் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் மட்டும் இதை அனுமதிச்சா அப்புறம் ஸ்வேதாவாகட்டும் பூங்குதையாகட்டும் எல்லாருமே என்கிட்ட கோச்சுக்குவாங்க. இது இன்னைக்கு ஒரு நாள் கூத்து இல்லையே நான் உடனே சரின்னு சம்மதம் சொல்றதுக்கு. இன்னும் கல்யாணம் வரைக்கும் நடக்க போற எல்லா சடங்குகளையுமே அதுக்கப்புறம் ஒரு இறுக்கமான சூழ்நிலை வந்துரும். எதுவுமே சந்தோஷமா நடக்காத மாதிரி ஆயிடும். மத்தபடி உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறதுல எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. ஸ்வேதா ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அவ பண்ணுனா அவளால எந்த பிரச்சனையும் வந்துடாது. எனக்கும் திருப்தியா இருக்கும். சரி, இதுக்கு மேல உங்களை நான் கட்டாயப்படுத்த விரும்பல. என் மனசுக்கு ஏதோ தோணுச்சு, அதான் உங்ககிட்ட வெளிப்படையா கேட்டுட்டேன். இதுக்கப்புறம் உங்க விருப்பப்படியே பண்ணிடலாம். சரிங்க சம்மந்தி, வரேங்க. வரோம். ஆ. நாங்க இங்க வந்ததுல இருந்து பாக்குறோம், வெண்ணிலா ரொம்ப நல்ல மனசுக்காரியா இருக்கா. அவ தொட்டதெல்லாம் தொலைங்குது. அது மட்டும் இல்லாம வெண்ணிலாவுக்கும் ஜனனிக்கும் நல்ல மன பொருத்தம் இருக்கு. அவங்க 2 பேரும் சொந்தங்கிறதையும் தாண்டி ஏதோ உயிர் தோழிங்க மாதிரி பழகுறாங்க. என்ன புன்னகை? இல்ல மாமா, இப்போ அத்தை என்கிட்ட ரொம்ப பிரியமா பேசி நன்றிலாம் சொன்னாங்க. நான் இத்தனை நாள் மனசார அண்ணின்னு கூப்பிட்டேன். இனிமே நீங்க எனக்கு அம்மாவும் கூட. வெண்ணிலா, அத்தை வெண்ணிலா, இதோ வந்துட்டேன் அத்தை. சொல்லுங்க அத்தை. வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம ஜனனிக்கு கோயில்ல சம்மந்தி வீட்டு சார்பா நலங்கு வைக்கிற சடங்கு நடக்க போகுது. அதனால அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் நீதான் பொறுப்பா பார்த்து செய்யணும். புரியுதா?